அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்றொரு நாள் நடுநிசி நேரம் தஹஜ்ஜத் தொழுவதற்காக வேண்டி எழுந்த தந்தையை பார்த்த மகனும் எழுந்து தொழுதுவிட்டு கைகளில் குர்ஆன் ஷரீஃபை வைத்து ஓத முற்பட்ட நேரத்தில் வீட்டில் பலரும் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்த மகன், தந்தை அவர்களே, என்ன இவர்கள் தொழுகாமல் பிணத்தை போல தூங்கிக் கொண்டிருக்கிறார்களே என்றார். அதற்கு தந்தை, அருமை மகனே, பிறரை பற்றி குறை கூறுவதைத் தவிர உனக்கு வேறு வேலை எதுவும் இல்லை என்று சொன்னால் நீயும் அவர்களைப் போன்று தூங்குவதே உனக்கு சிறந்ததாகும் என்றார்கள். அன்றிலிருந்து பிறரை குறை கூறுவதை விட்டுவிட்டு அறிவை தேடுவதிலும் ஞானத்தை போதிப்பதிலும் அதை பரப்புவதிலுமே தன்னை முழுமையாக ஏற்படுத்தி கொண்ட மாபெரும் அறிஞர் இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய நூல்கள் குலிஸ்தான், போஸ்தான், பந்துநாமா போன்ற மெஞ்ஞான கருவூலங்களாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.